உறவுகளுக்கு வணக்கம். 2009ஆம் ஆண்டு தமிழக வரலாற்றிலே இதுவரையும் நமக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சது. அதை ஆய்வு செய்த தமிழக தொல்லியல் துறையும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழுவும் மிகப்பெரிய ஒரு குளறுபடியை பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான ஆய்வறிக்கை மட்டும் அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா சங்ககால வரலாற்றையே அது புரட்டி போட்டிருக்கும். அப்படி ஒரு ஆய்வறிக்கையை அவங்க தராம சங்ககால வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன துரோகத்தை பண்ணியிருக்காங்க இந்த காணொலியில பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சினோலின்ற பகுதியில் ஒரு அகழ்வாய்வு நடக்குது. அங்க பார்த்தோம்னா ஒரு குதிரை வண்டி மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்குது. அதை ஆய்வு செஞ்ச அந்த வட இந்திய ஆய்வாளர்கள் இது ஒரு ரதம், இது மகாபாரதம் காலத்துல பயன்படுத்தப்பட்ட ரதம் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது மகாபாரதம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இது வரைக்கும் மகாபாரதத்துக்கான சான்றுகள் பெரிதா நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு குதிரை வண்டி மாதிரி இருக்க ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு மகாபாரதமே உண்மைன்ற ஒரு வரலாற்று திருப்பி அவங்க உருவாக்கும் போது, அதே சமகாலத்துல நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. 2009ஆம் ஆண்டு மதுரைக்கு அருகில தேனூர்ன்ற ஊர்ல ஒரு ஆலமரம் சாஞ்சு அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு பானை ஒன்று கிடைக்குது. இந்த பானையில 7 தங்க கட்டிகளும் ஒரு தங்க டாலரும் ஒரு சில மணிகளும் கிடைச்சது. இப்ப இந்த தங்க கட்டிகள் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று பொக்கிஷமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தங்க கட்டிகளை விட அந்த தங்க கட்டிகள்ல எழுதப்பட்டிருந்த தமிழ் எழுத்துக்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விடயமா இருக்கு. இப்ப 2009ஆம் ஆண்டு கிடைக்கப்பட்ட இந்த தங்க கட்டிகள் மதுரை மியூசியம் காப்பாட்சியர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. 2013 வரைக்குமே இந்த தங்க கட்டிகள் பத்தி எந்த ஒரு ஆய்வறிக்குமே வரல. கிட்டத்தட்ட ஒரு சில சொற்றொடர்கள் மட்டுமே உள்ள அந்த தங்க கட்டிகள் பத்தி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறதுக்கே இந்த தமிழக அரசுக்கு 4 ஆண்டுகள் ஆயிருக்கு. 2013ஆம் ஆண்டு மதுரை மியூசிய காப்பாட்சியர் பெரியசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த தங்க கட்டிகளை நாங்க படிச்சுட்டோம், இதுல என்ன எழுதியிருக்குன்னா போகுல் குன்றத்து கோதை இதுதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களும் சு வெங்கடேசன் அவர்களும் எந்த மேடை பேச்சானாலும் ஒரு கருத்தை வலிந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் தங்க கட்டிகள்ல தன்னோட பேரை எழுதி வச்சிருந்தா, அப்ப பெண்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தனது பேரை தங்க கட்டிகள்ல எழுதி வைக்கிற அளவுக்கு ஆளுமை பெற்றிருந்தாங்கன்ற கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. இது ஒரு பெருமையான விஷயம் தானே. இதுல என்ன ஒரு குளறுபடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சங்க காலத்துல எங்கேயுமே கோதைன்ற பேர் ஒரு பெண்ணை குறிக்கூடிய பேராவே இல்லை. அது மாறா வேற ஒரு அரசனை குறிக்கூடிய ஒரு பேரா தான் இருந்தது. இப்ப இந்த அரசன் யாரு, உண்மையிலே இந்த பேர் யாரை குறிக்குதுன்றதை பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு செய்தியை பார்க்க வேண்டியது இருக்கு. 2013ஆம் ஆண்டு இந்த ஆய்வறிக்கை வந்த உடனே நாணயவியல் ஆய்வாளர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை தினமலருக்கு வெளியிடுறாரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த தங்க கட்டிகள் முழுமையா கிடைக்கல, அதை நான் கையில எடுத்து பார்க்கல, ஆனா அந்த தங்க கட்டிகளோட புகைப்படங்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. அந்த தங்க கட்டிகள்ல எழுத்துக்கள் தெளிவா இல்லை, அவங்க சரியா சுத்தம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த எழுத்துக்கள் தெளிவா இருந்திருக்கும். எனக்கு கிடைச்ச தங்க கட்டிகள்ல 2 தங்க கட்டிகள் மட்டும் என்னால் படிக்க முடிஞ்சது. அதை நான் படிச்சு பார்த்ததுல ஒரு தங்க கட்டியில கொற்கை கோன் என்றும் இன்னொரு தங்க கட்டியில அரசனுக்கு மாறன் என்றும் சொற்றொடர் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு சில எழுத்துக்கள் அதுல விடுபட்டு இருக்கு, ஆனா அதுல மீன் சின்னமும் இருந்துதான் சொல்றாரு. இப்ப நமக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, மதுரை காப்பாட்சியர் என்ன சொன்னாரு, அந்த தங்க கட்டிகள் 7 போகுல் குன்றத்து கோதை இந்த ஒரு சொற்றொடர் தான் இருந்துதான் சொல்றாரு. ஆனா அதே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இருவேறு சொற்றொடரை பத்தி பேசுறாரு. இப்ப கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு சான்றா அதுக்கான படத்தையும் அதே தினமலர்ல வெளியிட்டு இருக்காரு. அப்ப இந்த தமிழக தொல்லியல் துறை ஏன் இந்த செய்தியை வேணும்னே வெளியில தெரிய விடாம தடுக்கிறாங்க? உண்மையிலே அவங்க அந்த தங்க கட்டிகள் ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி பல்வேறு செய்திகள் அதுல இருந்திருக்கும், வெவ்வேறு செய்திகள் அதுல இருந்திருக்கும். அந்த வெவ்வேறு செய்திகளும் அவங்க வெளியிட்டு இருக்கணும். ஏன் போகுல் குன்றத்துக்கு கோதை இந்த ஒரு சொற்றொடர் மட்டும் அவங்க பேசணும்? இப்போ உண்மையா அவங்க ஆய்வு பண்ணலையா, இல்ல சங்க காலத்தை பத்தி செய்திகள் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க மறைச்சாங்களா? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த ஆண்டாள் பத்திய செய்திகள் வரும்போதுதான் அந்த ஆண்டாளுடைய பேர் தான் கோதைன்ட்டு நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கோதை ஒரு பெண்ணோட பேரை குறிக்கிறதா இல்லை. சங்க காலத்துல கோதைன்ட்டு ஒரு அரசன் இருந்தான். அவனோட நாணயம் குட்டுவன் கோதை நாணயம் நம்ம கரூர்ல கிடைச்சது. நான் முன்பே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த கோதைன்றது சேரன் செங்குட்டனுடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த சேரன் செங்குட்டுவனுக்கும் இந்த தங்க கட்டிகளுக்கும் அதுல பொறிக்கப்பட்டிருந்த மாறன்ற பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கான சான்றா நமக்கு சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் கிடைக்குது. ஆனால் ஒரு 346 பாடல்ல நக்கீரர் ஒரு செய்தியை சொல்றார். கிள்ளி வளவன்ற அரசன் மதுரையை தாக்க முற்பட்டான். அப்ப பழையன்மாறன் இந்த கிள்ளியலோனை வெற்றி பெற்றான். கிள்ளிவளவனோட யானைகளையும் குதிரைகளையும் அவன் கைப்பற்றி கொண்டான்ற செய்தியை சொல்றார்.
கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர்க்கள நிகழ்வை பார்த்து கோதை மார்பன்ற அரசன் மனம் மகிழ்ந்தான்ற செய்தியை சொல்றாரு. இப்ப இந்த கோதை மார்பன் யாரு, அவனுக்கும் பழையன் மாறனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தொடர்பே கிடைக்குது. சங்க காலத்துல கோதை மார்பன்ற பேரோட இருந்த அரசன் பெருஞ்செரல் இரும்புரை. இது நமக்கு பதிற்று பத்து தெளிவா சொல்லுது. இந்த பெருஞ்செரல் இரும்புரைக்கு ஏன் இந்த பேர் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது, இவன் சேரன் செங்குட்டுவனோட படைத்தலைவனா இருந்திருக்கான். இவன் சேரன் செங்குட்டுவனோட படைத்தலைவன் மட்டும் கிடையாது, சேரன் செங்குட்டுவனோட சித்தப்பா பையனும் கூட. செங்குட்டுவன் பெருவேந்தனா இருந்த காலத்துல இவன் கரூர் பகுதியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். இப்ப இவனுக்கும் பழையன் மாறனுக்கும் செங்குட்டுவனுக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம பார்த்தோம்னா, பதிற்று பத்து 5ஆம் பத்துல செங்குட்டுவன் பழையன் மாறனை வெற்றி பெற்றான்ற செய்தி நமக்கு கிடைக்குது. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, செங்குட்டுவன் பழையன் மாறனை வெற்றி பெற்றதுக்கு பிறகு பாண்டிய நாடு முழுவதும் சேரர்களோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. கிட்டத்தட்ட பழையன் மாறன் சேரன் செங்குட்டுவனுக்கு அடங்கி பாண்டிய நாடு ஆட்சி செஞ்சான். இன்னும் நம்ம சரியா சொல்லணும்னா, பழையன் மாறனை அவன் வெற்றி பெற்று அவன் கூட ஒரு நட்பு பாராட்டி பாண்டிய நாட்டை சேரர்கள் நாட்டோட இணைச்சிட்டான். இப்படி ஒரு சூழல் தான் அப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல தான் பழையன் மாறனுக்கும் கோதை மார்பன் என்று சொல்லக்கூடிய பெருஞ்செரல் இரும்புரைக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு. இதே காலகட்டத்தில் சோழ அரசனான கிள்ளிவளவன் மதுரையை தாக்கியிருக்கான். பழையன் மாறன் எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கான். இப்ப இந்த சூழல்ல தான் செங்குட்டுவன் பாண்டிய நாட்டை நட்பு நாடா ஆக்கும்போது பழையன் மாறனுக்கு கொடுத்த தங்கக்கட்டி தான் இந்த 7 தங்கக்கட்டிகளா இருக்கும்ன்றது என்னோட பார்வையா இருக்கு. ஏன்னா அதே சமகாலத்துல கொற்கைய நன்மாறன்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான். சங்க காலத்துல அவனை இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்ற ஒரு அடைமொழியோட அழைக்கிறாங்க. இப்ப இந்த நன்மாறன் கொற்கை பகுதியையும் பழையன் மாறன் மதுரையையும் பெருஞ்செரல் இரும்புரை கரூரையும் இது எல்லாத்தையும் அடக்கிய பகுதியை சேரன் செங்குட்டுவன் ஆட்சி செய்த அந்த காலத்துலதான் இந்த தங்கக்கட்டி சேரன் செங்குட்டுவனால பழையன் மாறனுக்கோ இல்ல நன்மாறனுக்கோ கொற்கை அரசன் நன்மாறனுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் போகுல் கொன்றது கோதைன்னு சொல்லக்கூடிய செங்குட்டுவனும் கொற்கை அரசன் நன்மாறனுடைய பேரும் அந்த தங்கக்கட்டிகள்ல இருந்திருக்கு. இப்ப நமக்கு ஒரு சில தங்கக்கட்டிகள் கிடைக்குது, அதுல பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பெயர்கள் யாருடையது, சங்க காலத்துல அதுக்கு தொடர்புடைய பெயர்கள் ஏதாவது நமக்கு கிடைக்குதா, அப்படி இருந்ததுன்னா அந்த காலகட்டமும் இந்த காலகட்டமும் பொருந்தி போதா, இப்படி எந்த ஆய்வும் பண்ணாம பொதுவா இது ஒரு பெண்ணை குறிக்குது, 2600 ஆண்டுகள் பழையது அப்படின்ட்டு ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா இவங்க இதை வேணும்னே மழுங்கடிக்க நினைக்கிறாங்களா, இல்ல இந்த ஆய்வு கூட பண்றதுக்கு வக்கற்ற நிலைமையில இருக்காங்களா? இந்த திராவிட அரசு இப்படிதான் நம்மளோட தமிழக வரலாற்றை வேணும்னே மழுங்கடிச்சுட்டே இருக்கு. கீழடி போன்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் ஆய்வு பண்ணிட்டு ஆய்வு பண்ண வேண்டிய எண்ணற்ற செய்திகளை மூடி மறைக்கிற வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா தமிழக வரலாற்றை தமிழர்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உண்மையான தமிழக வரலாறு வெளியில வரும். இந்த காணொலி பத்தி ஏதாவது முரண் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.